தோழர்களுக்கு வணக்கம். கரூர்ல விஜய் பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கூட்ட நெரிசல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்தவங்களுக்கு விஜய் போய் சந்திக்கல, அது வேற விஷயம். விஜய் ஒரு மனக்குமரலோட போயிருக்காரு. விஜய் மனசுலயும் கஷ்டம் இருக்கு, ஏன்னா நம்ம கூட்டத்துல சிக்கி இறந்து போயிருக்காங்களே அப்படின்ற கஷ்டத்துக்கு தான் அவரு, மன வருத்தத்துக்கு தான் அவரு பிரஸ் மீட்டை கூட சந்திக்காம அவ்வளவு வேகமா போய் ஆன்லைன்ல போயிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இணையதளத்துல. அப்போ இரண்டாம் கட்ட தலைவர், அந்த கட்சியில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க? 40 பேர் செத்து போயிருக்காங்க நம்ம கட்சி கூட்டத்துக்கு 40 பேரை நம்ம பார்க்கணுமா இல்லையா? புஷியானந்த் எங்க போனாரு? ஆதவர்ஜனா எங்க போனா? வீரவசனம் பேசிட்டு இருக்க ராஜ்மோகன் எங்க போனா? லயவாமணி எங்க போனா? இந்த கட்சியில் உள்ள மாநில பொறுப்பாளர்கள் எங்க போனாங்க? அந்த அந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் எங்க? இன்னைக்கு திமுக மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கிற நீங்க, திமுக பணத்தை வச்சு அரசியல் செய்து, சரிப்பா திமுக பணத்தை வச்சு அரசியல் செய்துன்னு வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் மாற்றுதாண்டா நம்ம வந்திருக்கோம். நம்ம கட்சிக்கு செத்தவன் தானே அவன் 40 பேரும். நம்ம போய் ஒரு 8 பார்க்க கூட இல்லையா அவனுக்கு செத்தவன்களை போய்? இதுல என்ன மயத்துக்கு நீ திமுக மாற்றுன்னு பேசிட்டு இருக்க? இறந்து போனவர்களுடைய உறவினர்களோ குடும்பத்தினரோ ரொம்ப ஆக்ரோஷமா பேசதான் செய்வாங்க. ஏன்னா போன உயிர் அவங்க குடும்பத்துல இருக்கிற உயிர். நம்ம விஜய் பார்க்க வந்து தானே செத்து போனா, இந்த கூட்டத்துக்கு வந்து தானே செத்து போனான்ற மாதிரி விஜய் அவங்க நேரம் சாடிதான் பேசுவாங்க, ஆக்ரோஷமா தான் பேசுவாங்க. அதை நம்ம பொறுத்து தான் போகணும். ஆனா அந்த அம்மா பேசுறாங்க, அந்த அம்மா பேசுற வீடியோ கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தா 200 ரூபா ஊப்பி இன்னும் கொச்சான வார்த்தையில திமுக கிட்ட போனியா அப்படி இப்படின்ட்டு கேட்டு அந்த அம்மா இறந்து போனா அந்த பையனோட பேர் எடுத்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் இழப்பா இருக்கும். இவன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம சரி ஆதங்கத்தில் தானே பேசுறாங்க, பேசட்டும் பொறுத்துப்போம் அப்படின்னு கூட இல்லாம அவ்வளவு கேவலமா போய் கமெண்ட்ல போய் வார்த்தைகளை விட்டு திட்டுறாங்க. இந்த தெருப்பொறுக்கி நாய்ங்க. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க திராணி இல்லாத நாய். இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன புடிங்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல கட்சியில. அது இல்லாம இன்னைக்கு அதையே அரசியலாக்கிட்டு ஐ ஸ்டாண்ட் விஜய். என்ன மைத்துக்கு ஐ ஸ்டாண்ட் விஜய், வி ஸ்டாண்ட் விஜய், என்ன மைத்துக்கிட்ட ஹேஷ்டாக் போடுறீங்க? விஜய் ஏதாவது பிரச்சார வாகனத்துல இருந்து வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சா? இல்ல விஜய் யாராவது கொல்ல முயற்சி பண்ணாங்களா? இல்ல விஜய் யாராவது அடிச்சாங்களா? இல்ல விஜய் பேசிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? ஐ ஸ்டாண்ட் விஜய்னு போடுறதுக்கு வி ஸ்டாண்ட் விஜய்னு எதுக்கு ஹேஷ்டாக் போடுறீங்கிறேன். ஏன்னா வி ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் அப்படின்னு போட்டிருந்தா கூட நான் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம்டா. ஆனா வி ஸ்டாண்ட் விஜய்னு போட்டது இதை விட ஒரு கேவலமான தெருப்பொறுக்கி திருட்டுத்தனம் வேற எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு திரையில இருக்கிற நடிகன் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவரா உருவெடுக்கும் போது அவர் பின்னால் இருக்கிற ரசிகர் கூட்டம் என்பது தொண்டர்களா மாறி தனக்கான சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் சிறந்த ஒரு தன்மையை வரையறுக்கும். ஆனா அவரும் இன்னும் கட்சி ஆரம்பிச்சு தலைவருக்கான பொறுப்போட பேசல. நீங்களும் இன்னும் ரசிகர்ல இருந்து மாறி தொண்டர்களா ஆன மாதிரி தெரியல. ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு தொண்டர்களா மாறாம இன்னும் ஒரு ரசிகர் குஞ்சுகளாகவே இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு கரூர் சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுறது. தயவு செஞ்சு ரசிகர் மனநிலையில இருந்து வெளியே தொண்டர்களா மாறுங்கடா. தனக்கான சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் விரிச்சு கொண்டு ஒரு தொண்டர்களா நல்ல தொண்டர்களா மாறுங்கடா. எப்ப விஜய் தான் இதுக்கு காரணமா, திமுக தான் இதுக்கு காரணம்ங்கிறத இதுல நம்ம போகல. ஏன்னா இது ஒரு கேவலமான அரசியல் பண்ற வேலை. செத்து போனவன் 40 பேர் குடும்பத்துல செத்தா தெரியுண்டா. அந்த 40 பேர்ல ஒருத்தவன் செத்து போன குடும்பத்துல இருக்கிறவனுக்கு தெரியும் யாரை குறை சொல்லணும் குறை சொல்லக்கூடாது. அவன் அவ்வளவு வேதனையில இருப்பான், அவன் குறை சொல்ற மனநிலைக்கே வந்திருக்க மாட்டான். ஆனா இந்த வெளியில உட்காந்துட்டு இருக்க கட்சிக்காரன் எல்லாம் அவன் அடிக்கிறதோ இவன் அடிக்கிறதோ மாத்தி மாத்தி ஐடி நியூஸ்ல அடிச்சுட்டு இருக்காங்க. இதனால ஒரு மண்ணும் பிரயோஜனம் கிடையாது. கேவலமான அரசியல் பண்றீங்கடா நீங்களாம். இங்க திமுகவுக்கு மாற்று தாவேக்காவுக்கோ, தாவேக்காவுக்கு மாற்று திமுகவோ, இல்ல திமுகவுக்கு மாற்று அதிமுகவோ, இல்ல அதிமுகவுக்கு மாற்று திமுக கிடையாது. 3 பேருமே ஒண்ணுதான். யாருக்கு மாற்று யாருமே கிடையாது. எல்லாம் அரசியலுக்காக என்ன வேணா செய்வீங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியும். ஆனா இல்ல திமுக இல்ல தாவேக்கார திமுக பேசுறதுக்கு ஒரு யோக்கியம் கிடையாது. சரியா? முதல்ல ரசிகர் மனநில இருந்து மாறி தொண்டர்களா மாறுங்கடா, அப்புறம் எல்லாமே மாறும். இப்ப இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கோம்ல, பாருங்களேன். நம்ம கமெண்ட்ல 200 ரூபா ஊட்டி அது இதுன்னு கேவலமா பேசலாம். இவனோட அரசியலே இவ்வளவுதான். இவங்க அரசியல் தெளிவுங்கிறது, நாலேஜ்ங்கிறது, சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு ஒரு மயிரும் கிடையாது.